தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் தாமிரபரணி ஆற்று பாலத்திற்கு அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் விரட்டி பிடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். இந்த போராட்டத்தின் வாயிலாக பாஜகவினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இந்த போராட்டத்தின் நடுவே காவல்துறைக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பாலம் ஆற்றுப்பாலம் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் செயல்படாமல் இருக்கு என்பதற்காக முதலாம் மன்ற நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பாஜகவினர் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மாவட்ட தலைவர் சித்தராங்கதன் தலைமையில கூடினதுனால அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த வருடம் பெருமழை பெய்ததனால ஏரல் பாலம் மற்றும் ஆத்தூர் பாலம் சிதிலமடைந்தது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. ஒரு வருட காலம் ஆகியும் பாலத்தை சீரமைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில இன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் சித்தராங்கதன் தலைமையில பாஜகவினர் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஏரல் ஆத்தூர் பாலத்துல முதலாம் மன்ற நினைவஞ்சலி செலுத்த வேண்டும் என்று திரண்டு வந்தனர். அதற்கு போலீசார் அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுது. இந்த நிலையில போலீசாரும் அவங்க குவிக்கப்பட்டிருந்தது. அவங்க தடையை மீறி நாங்கள் அஞ்சலி செலுத்தியே தீர்வோம் என கூடி வந்ததனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் ஒரு பாஜக நிர்வாகி ஒருவர் மலர் வளையத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடியதால் போலீசார் அவரை விரட்டி பிடித்து தடுத்து நிறுத்தினார். பின்னர் அவர்கள் அங்கு கூடியிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தடையை மீறி நீங்கள் செலுத்த வந்ததினால் உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் என கூறியதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து ஆத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.